அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா தனக்கு இருக்கிற ஒரே மகன் அவன் நமக்கு ஆறுதலா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ அவங்க கற்பனை செஞ்சிருக்கலாம். அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு கடைசியில அவங்கள அடக்கம் பண்றதுக்கு அந்த மகன் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த தாய் நினைச்சு கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா அவங்களோட நிலைமைய பாருங்க, அவங்க அந்த மகனை அடக்கம் பண்ற நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அவங்க நம்பி இருக்கிறது யாரா இருக்கும்? ஒரு தாயா இருந்தீங்கன்னா அவனை நீங்க நம்பி இருக்கிறது ஒரு கணவனா இருக்கலாம், ஒருவேளை ஒரு 4-5 பிள்ளைகள் இருந்தா அவங்கள நம்ம நம்பி இருக்கலாம். அந்த தாய்க்கோ 4-5 பிள்ளைகள் இல்ல, ஒரே மகன். அவங்க கணவர் ஆல்ரெடி கைவிடப்பட்ட நிலைமை, கணவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு, கைமண்ணா இருக்கிறாங்க. அந்த நிலைமையில அவன் மகனை இழந்து அழுது கொண்டு அந்த சடலத்தை அடக்கம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்டு போறாங்க திரளான ஜனங்களோட. அப்போ அந்த சம்பவத்தப்போ ஆண்டவர் அந்த ஊருக்கு வரும்போது அந்த சம்பவத்தை பாக்குறாரு. அவர் பார்த்துட்டு அந்த தாயினோட அழுகுறத பார்த்து அவன் மேல மனதிறங்கி அவ இடத்துல போய் அழாதே என்று அவளை தேற்றாருங்க. அங்க திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா அவளை தேற்றத்துக்கு யாரும் எந்திருக்க முடியாதுங்க. அவளை தேற்றினாலும் அவளுக்கு தேவை என்ன அந்த இடத்துல அப்படின்னு அறிந்த அந்த தேவன் அவனுக்கு அந்த தாய்க்கு தேவை அந்த மகன். அந்த மகன் இருந்தா அவளுடைய வாழ்க்கை நல்லா இன்பமா இருக்கும். இதுக்கப்புறம் அந்த தேவையை அறிந்த இயேசுசாமி போயிட்டு அவள் தேவையை அறிந்து அந்த தாய் போய் கேட்கல ஆண்டவர், ஆண்டவரே என் மகளை நீங்க உயிரோட எழுப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. ஆனா அவர் இயேசுசாமியை அறிந்து அந்த தாயோட தேவை என்ன என்று அவர் அறிந்து கொள்றாருங்க. அந்த மகனை அந்த தாய்க்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனை உயிர்ப்பிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்ன்று அவரா போயிட்டு அந்த தாயின் இடத்துல அவன் மேல மனதிருகி நீ அழாதே என்று தேற்றி அந்த பாடையை தொடுறாருங்க. தொட்டு அந்த பாடையை தொட்ட உடனே சுமந்து வந்தவன நின்றாங்க. நின்னதுக்கு அப்புறம் அந்த வாலிபனத்துல ஏசாமி பேசுறாரு, எழுந்துருன்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் எழுந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது போலதாங்க உங்க வாழ்க்கையில கூட நீங்க நம்பி இருக்கிற ஒருத்தர், நீங்க நம்பி இருந்த ஒருத்தர் உங்களை விட்டு போயிருக்கலாம். அந்த நிலைமையில கூட இயேசு சாமி உங்க இடத்துல வருவாரே, ஆனால் உங்களுடைய அழுகைய அவர் ஆட்டோமேட்டிக்கா பார்த்து நீங்க கேட்கறனால கூட அவரே உங்க மேல மனதிறங்கி உங்களுடைய அழுகையின் சத்தத்தை பார்த்து உங்க இடத்துல மனதிறங்கி அவரே உங்க இடத்துல அவர் உங்களுக்கு இருக்கிற உங்களுடைய சமாதானம் இல்லாத நிலைமையை பார்த்து உங்களுக்கு சமாதானத்துக்கு கொடுக்க இயேசு வல்லவரா இருக்கிறாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். மரித்தவங்களை உயிரோடு எழுப்ப முடியுமா? ஆனா வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியத்தை செஞ்சிருக்கிறாருங்க. அந்த தாய் அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஐயோ என் மகனை நான் இழந்துட்டேனே, இதுக்கப்புறம் எனக்கு யாருமே இல்லையே, நான் என் கணவரையும் இழந்துட்டேனே, கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த அந்த தாயினுடைய அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் இறங்கினாருங்க. அது போலதான் என் வாழ்க்கையில கூட ஒரு சாட்சி, சமாதானம் இல்லாத இருந்தேன், கணவன் மனைவி இருந்து நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம், எங்க வாழ்க்கையில சமாதானமே இல்லைங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கிறது. கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசத்துல எனக்கும் என் மனைவிக்கும் அதிகமான சண்டை, அதிகமான சச்சரவு. அடிக்கடி என் மனைவி அடிச்சு நான் எங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். எங்களுக்குள்ள ஒரு சமாதானமே இல்லை. சமாதானம் இல்லாம எங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருந்தது. என்னால என் தாய்க்கு சமாதானம் இல்லை. என் பிள்ளை பாருங்க எல்லாரும் சமாதானத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, என் பிள்ளை மட்டும் ஒரு மனைவியை விட்டுட்டு சமாதானம் இல்லாம வாழ்றானே. எங்க சொந்தக்காரங்க மத்தியில எல்லாம் ஃபங்க்ஷன் போவோம், ஆனா நாங்க பாத்தீங்கன்னா நான் தனியா போவேன். தாய் ரொம்ப சமாதானம் இழந்த நிலைமை. என்னால சமாதானத்தை இழந்த என் தாய். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபிச்சுனே இருப்பாங்க அடிக்கடி. ஐயா மூலியமா ஜெபிப்பாங்க. நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின் தானே, பிறந்ததாலே கிறிஸ்டினா இருக்கிறதுனால நாங்க சர்ச்சைக்கு போறோம். அதனால நாங்க ஐயா மூலியமா சொல்லி ஜெபம் பண்ணிப்போம். ஏசாமத்துல எங்க அம்மா தனிப்பட்ட இடத்துல ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா எங்க தாயோட சமாதானத்தை மாற்றினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. நான் எவ்வளவு பெரிய சமாதானம் இல்லைன்னா, எனக்கு 2வது குழந்தை பிறந்தது கூட எனக்கு சொல்லாத அளவுக்கு எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு அதிகமா சண்டை சச்சரவு. அந்த நிலைமையில தான் நாங்க காணப்பட்டோம். அப்ப நான் ஏசாமியை அதிகமா தேட மாட்டேன், பிரிச்சு கொள்ள மாட்டேன். நான் ஏசாமியை விட்டு அதிகமா விலகியே இருந்தேன்.
இருந்தேன். அப்போ என் வாழ்க்கையில அதிகமா சண்டை சச்சரவு இருந்தது. அப்புறம் நான் அதிகமா வந்து பாஸ்டர் மூலமாவும் என்னோட இடப்பட்டு அப்புறம் பாஸ்டர்கள்லாம் சொல்லி ஏசாமியை தேட ஆரம்பிச்சேன். அவரு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். அப்போ என் அழுகையை பார்த்தாரு. அவரு என் தாயின் அழுகையை பார்த்து எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தாரு. அவர் தருகிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லைங்க. அவர் தருகிற சமாதானம் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறாரு. ஒரு ஆத்மாவுல ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல வருவாரு. ஆனால் நீங்க கூட இந்த சூழ்நிலையில இருப்பீங்களா? ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லையா? உங்க குடும்பத்துல சண்டையா? கணவன் மனைவிக்குள்ள சண்டையா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வருவாரு. ஆனால் அவர் உங்களுக்கு சமாதானத்தை அளிக்க வல்லவரா இருக்கிறாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது ரீசன் என்ன? மதத்தை பரப்பவா? அவர் மதத்தை பரப்ப விரும்பினால் அவர் ஒரு தூதர் இடத்துல சொல்லி இருக்கலாம், போயிட்டு என்னுடைய மதம் கிறிஸ்துவ மதத்தை பரப்பிட்டு வந்திருப்பான் இந்த தேசத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்யல. அவர் வந்தது பாவிகளாக இருக்கிற என்ன, பாவிகளாக இருக்கிற உங்களை ரட்சிக்கிறதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்போ நம்ம ரட்சிப்புக்கு என்ன பண்ணணும்? நம்ம பாவங்களை நம்ம மறைக்க கூடாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவங்க அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ பெரிய இரக்கத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதுபடியே நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கை பண்ணணுங்க. நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கை பண்ணும் போது நம்ம ரட்சிப்பு பெறுவோம். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு, வந்து அடிக்கப்பட்டார், மூன்றாம் நாள் அடிக்கப்பட்டார், இருந்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அதான் சொல்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாருங்க. அவருடைய ரத்தம் தான் நம்மளுடைய பாவங்களை நீக்குங்க. நீங்க உங்களுடைய பாவங்களை உங்களுடைய உள்ளத்திலேயே போட்டு மறைத்துக் கொள்ள வேண்டாம். இப்ப கூட இந்த நேரத்துல கூட உங்களோட பாவங்களை நீங்க அறிக்கை பண்ணுங்க. உங்க பாவங்களை நீங்க அறிக்கை பண்ணீங்களே, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்க அந்த ரத்தத்தினால முடியுங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும்ன்றது அவருடைய ஆசையா இருக்கிறது. அப்போ நம்ம அவரை விசுவாசிக்கணும். அவரை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம அவரிடத்துல ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். ரட்சிப்பை பெறணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தான் அடிக்கப்பட்டார் என்பதை நம்ம உணர்ந்து, அவர் நமக்காக தான் ரத்தம் சிந்தினார் என்பதை நம்ம உணர்ந்து, நம்ம வாயினால் நாவினால் அறிக்கை பண்ணணுங்க. நம்ம நாவினால அறிக்கை பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறாருங்க. அவருடைய ரத்த சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்குங்க. நம்ம மரித்த பிறகு ரெண்டு இடம் போக வேண்டியது இருக்குதுங்க. நம்ம அதற்காக தான் இருக்கிறோம். மரித்த பிறகு நம்ம ஒண்ணு போவோம்னா பரலோக ராஜ்யம் போவோம், இன்னொன்னு நரகம். பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா அதுக்கு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தாங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாருங்க. அவர் அல்லாமல் வேறே நாமங்கள் இந்த பூமியில கொடுக்கப்படவில்லைங்க. அவர் தாங்க வழி. அவரை நீங்க பின்பற்றீங்கன்னா நீங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு போலாம். அங்க வந்து அழுகை இல்ல, பசி இல்ல, தாகம் இல்ல, அங்க நித்திய ஆனந்தம் இருக்குதுங்க. ஒருவேளை நீங்க பாவ கயிற்றிலேயே மாட்டிக்கொண்டு நீங்க வந்து பாவத்தையே செய்து கொண்டு வாழ்ந்தீங்களானால் ஒரு நாள் உங்களுக்கு நரகம் ஒன்று நிச்சயம் இருக்குதுங்க. நரகத்துல அங்க அழுகை இருக்கிறது, பற்கடிப்பு இருக்கிறதுங்க. அங்க வந்து பொல்லாத ஒரு அழுகை இருக்கிறது, அங்க வந்து அக்கினி இருக்கிறது. அங்க நம்ம போக கூடாதுன்றதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாஞ்சை. அப்ப நாங்க பரலோகத்துக்கு போனோம், நாங்க நரகத்துக்கு போக கூடாதுன்னா அவரை விசுவாசிக்கிறவன் நம்ம கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையணும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம அவரை விசுவாசிக்கிற போது நம்ம வந்து அவரிடத்துல ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். அப்ப நம்ம நரகத்துக்கு போகாம இருக்க முடியும். அவருடைய வருகையில என்னென்ன வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முன்கூட்டியே நடக்கும் காரியம் பாத்தீங்கன்னா, யுத்தங்கள் நடக்குங்க. யுத்த சத்தங்கள் கேட்கப்படும். ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும். ஒரே கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சம் வரும், பூமி அதிர்வுகள் வருங்க. இது எல்லாமே வந்து வேதனைக்கு ஆரம்பங்க. முடிவு உடனே வராது என்று இயேசு சாமி சொல்லி இருக்கிறாரு. இயேசு சாமி இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரு. நீங்க இன்னும் கால தாமதம் பண்ண வேண்டாங்க. இப்ப கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த ஒரு கடவுளை நீங்கள் பின்பற்றினாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான ரட்சகரை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். உங்க இருதயத்துல ஒரு இடம் கொடுங்க. இந்த நேரத்துல கூட உங்களுக்காக நாங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல கேளுங்க. என்னுடைய பாவம்
செய்து எனக்கு இந்த சமாதானம் இல்லாம இருக்கிறேன், நான் வந்து இந்த பாவ பிடியில மாட்டி கொண்டு இருக்கிறேன், அடிமைத்தனத்துல மாட்டி கொண்டு இருக்கிறேன். ஆனா இந்த அடிமைத்தனம் வந்து உங்களுக்கு நினைக்கலாம், என் கணவருக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு தெரியாது, என் மனைவிக்கு, என் அம்மா அப்பாவுக்கு தெரியாத ஒரு அடிமைத்தனத்துல நீங்க மாட்டி ஒரு மறைமுகமான பாவம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா எல்லா பாவத்தையும் இயேசுசாமி பார்த்து கொண்டே இருக்கிறாருங்க. அவர் இடத்துல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. எனவே நீங்க உங்க பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. இந்த நேரத்துல உங்களுக்காக நாங்க ஜெபிக்கும் போது உங்க இருதயத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைச்சு கொண்டு பாவ அறிக்கை செய்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்க. நீங்க நித்திய ஜீவனை அடையலாம். ஆமென்.